எறா செய்கிறதுக்காக வந்து இப்போ நம்ம எறாவை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போல் இறால் வாங்கியிருக்கோம். ஸோ இறால் வந்து நம்ம இன்றைக்கி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா இறால் ரெசிபியை பார்க்கலாம். இறால் வந்து எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடல் இறால், அதனால இது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நாங்கள் வந்து எப்பவுமே வளர்ப்பு இறால் வாங்க மாட்டோம். கடல் இறால் இல்லைனா வந்து டிராகன் இறால் தான் வாங்குவோம், டைகர் இறால். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த வெள்ளையாக வர இறாலும் சிகப்பாக வர இறாலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் வந்து வளர்க்குறது கடல் தண்ணியில் அதெல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த ஓஷன்லேருந்து இல்லை சீலேருந்து நம்மளுக்கு பிடிச்சிட்டு வரக்கூடிய இறால் இது. நம்ம கழுவி சுத்தம் பண்ண இறாலை வச்சுட்டு நம்ம இப்போ இறாலை வந்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம், ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடு அடிச்சு இப்போ நம்ம கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு அடிச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு போத்திருமே நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு 1/2 பொடி போல் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீனி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இறாக்கு தேவையான இஞ்சியை பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து நான் அம்மியில் வச்சு நல்லா நசுக்கிடுறோம். நசுக்கின இஞ்சியை நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிற பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விற்றுக்கலாம். அடுப்புங்கிறதுனால நம்மளுக்கு சட்டுன்னு வேலை ஆகிடும். ஸோ இறாலாம் வந்து நம்ம அடுப்பில் வச்சோம்னா ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இறாலாம் வச்சோம்னா இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 10 பல்லு போல் பூண்டு எடுத்துருக்கேன் 1/2 கிலோ இறாலுக்கு. ஸோ பூண்டை வந்து நம்ம நல்லா 1 பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். அம்மியில் 1 பாதியமாக தட்டி எடுத்துட்டு நம்ம அதை இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிட போகிறோம். பூண்டையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும். ஆல்ரெடி வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. ஸோ தக்காளியும் ஆட் பண்ணி எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பூண்டை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போல் வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் நம்மளுக்கு போயிடும். பூண்டினுடைய ரா ஸ்மெல் நம்மளுக்கு போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ பாருங்கள், நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கடல் இறால்களை வந்து நம்ம இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கிலோ இறாலுக்கு தேவையான போல் பொருட்கள் சேர்த்துட்டு இப்போ இறாலையும் சேர்த்து எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இறால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண அந்த வெங்காயம் தக்காளி அந்த பச்சை மிளகாயோடைய ஃப்ளேவர்லாம் இறாலுக்கு போட்டோம். நல்லா இறால் வந்து எண்ணெயில் வதங்கட்டும். இறால்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அது எடுத்துக்கக்கூடிய டைமே வந்து 6 மினிட்ஸ் தான் வேகிறதுக்கு. மினிமம் ஒரு 4 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 6 மினிட்ஸ் போல் வைக்க போகிறோம். கடல் இறாலுங்கிறதுனால 6 மினிட்ஸ். இதுவே வந்து வளர்ப்பு இறாலாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு 4 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இறால் வந்து எப்படி பார்த்தாலும் 1 நிமிஷம் போல் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி இருக்கும். இப்போ நம்ம இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நாங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இறாலுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள், உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் அந்த மிளகாத்தூளுடைய ரா ஸ்மெல் வந்து எண்ணெயிலே போயிடணும். ஸோ 1 நிமிஷம் போல் நம்ம இந்த ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து லெமன் விட்டு பெப்பர் ஆட் பண்ணி நம்ம இறாலை இறக்கிடலாம்.
இறால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பச்சை மணம் போயிடுச்சு, நம்ம ஆட் பண்ண மிளகாத்தூளுடைய பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விற்றுக்கலாம் இறால் வந்து ஒரு 3 மினிட்ஸ் போல் வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருக்கோம், இதுவே போதும். கொஞ்சம் லோ வச்சுட்டு நம்ம இறால் வந்து 3 நிமிஷம் போல் வேக வச்சோம்னா நம்மளுக்கு இறால் வந்து வெந்துடும். இப்போ நம்ம ஒரு பாதி லெமன் போல் ஸ்க்வீஸ் பண்ணி விடலாம். லெமன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த ப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு அது வந்து ஜூசினஸோடவே இருக்கும். ரொம்ப நேரம் வெந்த பக்கத்தில் ரப்பரி கன்சிஸ்டன்சிக்கு வராது. அதுக்காக வந்து நம்ம லெமன் விடுறோம், கூட டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணோம். லெமன் விற்றுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் போல் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணுறோம். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இறால் பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ இறால் நல்லா கலக்கலாம் வெந்துடுச்சு. 5 மினிட்ஸ் போல் தான் ஆயிடுச்சு எனக்கு இந்த இறால் வேகிறதுக்கு. இப்போ இந்த இறாலை எடுத்து நம்ம சூடாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ரொம்பவே கலக்கலான ஒரு பாரம்பரிய ஸ்டைலில் இறால் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வந்து விறகு அடுப்பில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் பாரம்பரியமான ரெசிபிஸோ இல்லை டிஃப்ரெண்ட்ஸான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.